Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு லேட்டா தான் வரும். சோ உங்களோட விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க என்னலாம் ஸ்பெஷலா பண்ணீங்க இல்ல சும்மாவே இருந்தீங்க அப்படினா அதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு full day இல்ல ஏதோ ஓரளவு வந்து நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல, சும்மாவே தான் இருக்க போகிறேன். ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்தேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து இதுதான். அருகம்பில்லும் எருக்கலம் பூவும் பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி மாலை மாதிரி கட்டி வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து எருக்கலம் பூவை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாலையாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பிரிச்சுட்ருக்கேன் நான். ஸோ பிரித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கோர்த்து மாலை ஆக்கிடலாம். கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கோர்க்கலாம். ஓகே, நம்மளோட மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அருகம்பில் வந்து க்ளீன் பண்ணணும். இதில் வந்து நிறையா புல்லெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து வச்சுட்டு இந்த அருகம்பில்லில் இருக்க ரூட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பச்சை பசேல் இருக்க புல் மட்டும் வந்து நம்ம கட் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன புல்லுக்கட்டெல்லாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணுற வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை பூரணம் அரைக்கிறதுக்காக நான் ஒரு எம்டி மிக்சியில் வறுத்த வேர்க்கடலை கரெக்டாக ஒரு 3 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது கூடிய வந்து 1 கப் அளவு இல்லைருந்து 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்து இது நல்லா அரைச்சாச்சு. ஸோ வேர்க்கடலை பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு எம்டி பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஜெயிண்ட் கொழுக்கட்டைக்கு வந்து உள்ள வேர்க்கடலை பூர்ணம் தான் நான் வைக்க போகிறேன். அதனால் இதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் மட்டும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் உள்ள. நெக்ஸ்ட்டு வந்து உடச்ச கடலை பூரணம் செய்யறதுக்காக 1 கப் அளவு உடச்ச கடலை அப்படின்னா 1/2 கப் அளவு வெல்லம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. இதையும் ஒரு எம்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எள்ளு பூர்ணம்காக எள்ளை வந்து லைட்டாக ஒரு எம்டி கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம், இந்த மாதிரி அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதையும் ஒரு எம்டி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட வந்து வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எள்ளு பூரணமும் ரெடி. எள்ளு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப ஹீட்டை கிளப்பி விட்டுரும் அப்படின்றதுக்காக. இதையும் ஒரு எம்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொழுக்கட்டை மாவுக்கு கரெக்டாக 3 கப் அளவு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கிறோம். கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சா தாங்குற அளவுக்கு இருக்க சுடு தண்ணியை வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி குழி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள பூர்ணம் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன கொழுக்கட்டை வந்து செஞ்சிடலாம்.
ஓகே, நம்மளோட சின்ன கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜெயிண்ட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஜெயிண்ட் கொழுக்கட்டையோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம பூரணம் வச்சு மூட வேண்டியது தான் பாக்கி. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே, பேஸ் வந்து அப்படியே அந்தரத்தில் தொங்குது. இப்போ வந்து நம்ம பூரணத்தை எடுத்து உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி எடுபடி வேலை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே என் காய் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ வேலையும் நான் தான் செஞ்சேன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. போதுங்க. ஓகே, முடிடுவோமா? ஐயோ, வெடிச்சிடாதுல்ல. சரி பார்ப்போம். ஓகே, இந்த ஷேப்பில் வேணுமா இல்லை ரவுண்ட் ஷேப் வேணும்? ஏதோ ஒரு ஷேப் இருந்தால் பரவாயில்ல. ஐயோ, ஒன்றும் கஷ்டம் இல்லை. மூடிடும். இது பண்ணிட்டு வரணும். கோபுரமாக்கணுமா? என்ன இவ்வளோ பெரிய ரவுண்டுக்கு குட்டி கோபுரமா இருக்குமே அது. ஓகே, நம்மளோட ஜெயிண்ட் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிருக்குங்க. பக்கத்துலேயே வந்து சின்ன கொழுக்கட்டையும் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையுமே வந்து வேக வச்சிடலாம். நம்மளோட கொழுக்கட்டை வந்து வெந்துட்டுருக்க அந்த டைமில் வந்து பூஜை அலங்காரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரைட் சைட் கார்னர், இந்த இலையோட ரைட் சைட் கார்னரில் இருக்கிறது நம்மளோட ஜெயிண்ட் மோதக். நம்ம ஜெயிண்ட் மோதக் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த ஜெயிண்ட் மோதக்கை தான் இப்படி வச்சுருக்கேன், நான் படைச்சிருக்கேன் சாமிக்கு. நம்மளோட கொழுக்கட்டையும் வந்து ரெடி. லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து கொழுக்கட்டையும் படைச்சாச்சு. பக்தி மோட் ஆன். ஸோ இதுதான் நம்ம வீட்டு செலிப்ரேஷன். உங்கள் வீட்டு செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்மளோட கொழுக்கட்டையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜெயிண்ட் கொழுக்கட்டை சூடாக இருக்குது. அப்படியே பிள்ளையார்ட்ட அப்படியே காமிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் நம்மளோட ஜெயிண்ட் கொழுக்கட்டை பேசஸ் நார்மல் கொழுக்கட்டை. ஸோ கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஐயோ ஓகே, சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் கொட்டுது. ஸோ நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யாரெல்லாம் இந்த மாவெல்லாம் விட்டு உள்ளே இருக்க பூர்ணம் மட்டும் எடுத்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த வேலை தான் பண்ணுவேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ஹிட் பண்ணியிருக்கு. அதுவும் இன்றைக்கி தான், விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தனித்தனியாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஜெயிண்ட் இந்த ஜெயிண்ட் கொழுக்கட்டையை உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இந்த ஹாப்பி நியூஸோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.